ஹாய் ஹலோ சாக் டிவி ஃப்ரெண்ட்ஸ், உங்களை எல்லாரையும் இந்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது உங்கள் கதை சொல்லி ஃப்ரெண்ட் விஜயா. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா ஸ்டோரி ஆஃப் அ ஹாபி. பார்த்தாலே உங்களுக்கே புரிஞ்சிருக்குமே. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச, நம்ம எல்லாருமே டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற க்யூட் க்யூட் கீ செயின்ஸ் பற்றின வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னுடைய கலெக்ஷன், கொஞ்சம் பையனோட கலெக்ஷன், அம்மா கொடுத்தது எல்லாமே சேர்ந்துருக்கும். இங்கே பாருங்களேன், இவர் யூகேயில் உள்ள பாதுகாப்பு வீரர். யூகேயில் வாங்கினது, தம்பி வாங்கி கொடுத்தது. அப்புறம் இந்த கோல்டன் கலர் சன்னு, இந்த லயனு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா, கேமல்லாம் பார்த்திங்கன்னா என் பையனுக்கு அவன் ஃப்ரெண்டு கொடுத்தது. அதாவது துபாய், குவைட், ஒமானில் இருக்கும்போதெல்லாம் வாங்கிட்டு வந்தது. அதனால் இதெல்லாம் ஃபாரின் கீ செயின்ஸு. இதை ரெண்டையும் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. மிக்கி மவுஸு, இது டிங்கர் பெல். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா டிஸ்னிலேண்ட்லேருந்து என் தம்பி வாங்கி கொடுத்தது. அப்புறம் இது ஸ்பைடர் மேனு, ஆங்க்ரி பேர்டு, அப்புறம் பாருங்கள் ஆடி காரு, அதுக்கப்புறம் ராயல் என்ஃபீல்டு கீ செயினு. ராயலில் இந்த பைக்கு, இந்த கார்லாம் தான் இல்லை, சரி கீ செயினே வச்சுப்போன்னு சொல்லிட்டு வாங்கினது தான் இதெல்லாம். இது பாருங்கள் 2 in 1 கீ செயின் ப்ளஸ் பாட்டில் ஓப்பனரும் சேர்ந்தது. அயன் மேன், ஹல்க்கு, இதெல்லாம் பார்த்தாலே தெரியும் இல்லையா. நானும் என் பையனும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மார்வல் ஃபேனு. மார்வல் மூவிஸ்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் அவன் வாங்கின கலெக்ஷன்ஸ் தான். பஸ்ஸோ பாயிஷாக இருக்குது பார்த்திங்களா எல்லாமே. இது பாருங்கள் பாக்ஸிங் க்ளவுஸு. இது நான் வாங்கினதில்லை, ஆனால் என் தம்பியோட ஃப்ரெண்டு நான் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுறேன்னு தெரிஞ்சவொடனே வாங்கி கொடுத்தது. எவ்வளோ பாசம் பார்த்திங்களா. இது பாருங்களேன், மேக்னெட் உள்ளது, ஒட்டிக்கும். ஸோ பாயிஷாக இருந்தால் மோஸ்ட்லி என் பையனோட கலெக்ஷன்ஸாக இருக்கும். இது பாருங்கள் க்யூட்டாக மிக்கி மவுஸு, அப்புறம் டாலு, மயில், அப்புறம் இன்னொரு டாலு, இந்த மாதிரிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சுவாமி சம்மந்தப்பட்ட மாதிரி அந்த மாதிரியான கீ செயின்ஸு க்யூட்டாக இருந்ததுனால அது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எங்கள் அம்மா வாங்கி கொடுத்ததாக இருக்கும். இல்லை எங்கள் அம்மா கிட்ட நான் ஆட்டையை போட்டு தான் இருக்கும், நானும் என் பையனும். இது பாருங்கள் பிஸ்கட் மாதிரியே இருக்குது பாருங்கள், அப்படியே இருக்குது பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச கீ செயின் இது. இது பாருங்கள், இதெல்லாம் மரத்தில் செஞ்சது. இது பார்த்திங்களா தட்டாம்பூச்சி, தும்பின்னு சொல்லுவாங்களா, அந்த பூச்சி. சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நோ ஸ்மோக்கிங். ஸோ குளோபு, இந்தியா, நாடின்ற அந்த கார்ட்டூன் கேரக்டரு. இது ரொம்ப ஸ்பெஷலுங்க. எலும்பு கூட ஸ்கெலிட்டன். யாருக்கெல்லாம் பயம்? எனக்கெல்லாம் பயம் இல்லை, ஏன்னா நான் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் இல்லையா. அதனால் ஆசையாக வாங்கின கீ செயின், ரொம்ப பழசு, அதனால் எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டு. விஜய்னு போட்டது எங்கள் அக்கா கொடுத்தது. அப்புறம் விஜயான்னு ஃப்ரெண்டு கொடுத்தது. அதுக்கப்புறம் இந்த டைனாசர் கீ செயினும் இதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இருட்டில் க்ளோ ஆகும், ஃப்ளோரசன்ட் க்ளோ ஆகும். எனக்கு டைனாசர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், ஆனால் டைனாசர் கீ செயின் என்கிட்ட இல்லை, இது ஒன்று தான் இருக்குது. ஸோ அது ஸ்பெஷல். அப்புறம் பார்த்திங்களா வெங்கடாஜலபதி, பிள்ளையார், கிளாஸி பிள்ளையார் பாருங்களேன், எவ்வளோ க்யூட்டான குட்டியான சிவலிங்கம் பாருங்களேன். இதெல்லாமே எங்கள் அம்மாவோட கிஃப்ட்டு தான். இங்கே பார்த்திங்களா எங்கள் காலத்தில், ஆதி காலத்துக்கு முதல்ல ஃபோனுப்பா, ஐஃபோனு, ஸ்மார்ட் ஃபோன்லாம் கிடையாது, சூப்பராக இருக்குல்ல. இதெல்லாமே பார்த்திங்கன்னா கிளாஸியான திங்ஸு, பளபளன்னு இருக்கும். டெடி பேர், அப்புறம் வாத்து, அதுக்கப்புறம் கிறிஸ்டல் மாதிரி. இது பார்த்திங்கன்னா க்ளோயிங் ஹேண்டு, அதாவது பட்டன் அமுக்குனா லைட் எரியும், அது பேட்ரி போயிடுச்சு. இது பாருங்கள் என்னுடைய ஃபேவரைட்டு, டிங் 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 பார்த்திங்களா, ஏணி சூப்பராக இருக்குல்ல, குட்டி ஏணி, ரொம்ப பிடிச்சது என்னுடைய கலெக்ஷன்லேயே. அப்புறம் இங்கே பாருங்கள், இது முயல், இது பூஜாடி. இது ரெண்டும் ஏன் ஸ்பெஷலாக, இது பாசியில் பண்ணது. பாசியில் பண்ண ஒர்க்கை ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கலன்னா போய் பாருங்கள். அதனால எனக்கு பாசி ஒர்க்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் வாங்கினது. இதெல்லாம் பாருங்கள் எல்லாமே க்யூட்டாக இருக்கும். க்யூட்டான இது ஹை ஹீல்ஸ் செப்பல், அப்புறம் இது குட்டீஸ் போடுறது. இது பாருங்கள் பூட்ஸு. இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஏன்னா இது பார்த்திங்கன்னா உடன் இது ஷூஸ், அதாவது மரத்தால் செஞ்ச ஷூஸ். இது ஏன் ரொம்ப ஃபேமஸ், எங்கே ஃபேமஸ்னால் இது ஒரு கலாச்சார இது மாதிரி, சிம்பிள் மாதிரி. ஹாலாண்டில் அங்கே போனீங்கனாலே இந்த மாதிரி கீ செயின்ஸ் நிறைய விஷயங்கள் கிடைக்குமா. என் ஹஸ்பண்ட் அங்கே போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்தது.
இந்த மாதிரி செருப்பு போட்டுட்டு கூட ஜாக்கி சான் வந்து ஒரு படத்தில் ஒரு சீனில் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் நான். சரியாக ஞாபகம் இல்லை எந்த படம்ன்ட்டு. இது வந்து ஏதோ ஒரு ஜாப்பனீஸ் கோயிலோட மணி, அதுக்கப்புறம் ஒரு வாத்து, அது லெதரில் செஞ்சது, இதெல்லாம் வுட்டில் செஞ்ச ஐட்டங்கள். பறக்கிற சூப்பர்மேன், அதுக்கப்புறம் இதில் சூப்பர்மேன் கிச்சன்ஸ் 2 வந்து ஃப்ரீயாக வந்தது எதுக்கோ டாய்க்கு. அப்புறம் டாக்கிங் டாம் தெரியும் இல்லையா, இது ஆக்சுவலாக லைட் எரியும், அமுக்குனா பேசும் தான், டாக்கிங் டாம் டாய் மாதிரி. பேட்ரி போயிடுச்சு. இது 2 பாருங்கள், ஸ்ப்ரிங்கி கீச்செயின்ஸு. அப்புறம் கதாயுதம், ஜெய் ஹனுமான், அதுக்கப்புறம் வந்து கோடாரி, ஹார்ட்ஸு. இந்த ஹார்ட் கீச்செயின் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். வி விஜயான்னு போட்டிருக்கு, கீழே பார்த்தீங்களா பிபிடின்னு போட்டிருக்கு. இது ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, காலேஜில் எங்களுக்கு வெல்கம் பார்ட்டி கொடுக்கும்போது என்னோடய சீனியர்ஸ் கிஃப்ட் பண்ணது, அதனால் அது ரொம்ப ஸ்பெஷலு. ஆப்பிள் ஸ்ட்ராபெரி, அதுக்கப்புறம் ஆரஞ்சு, இது 2 க்யூட்டாக இருக்குல்ல. அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் அம்மாவோடதாக தான் இருக்கும். இது அவங்ககிட்ட நாங்கள் வாங்கியிருப்போம், நானும் என் பையனும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னுடைய கலெக்ஷன், இன்க்ளூடிங் மை சன்ஸ் கலெக்ஷன் ஆல்சோ. ஸோ யாருக்கெல்லாம் இந்த கலெக்ஷன் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் கலெக்ஷனில் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க, உங்களுடைய கலெக்ஷன்ஸில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயே பல கீச்செயின்ஸ் வந்து நான் ஸ்பெஷல் எடிஷன் சொல்லிவிட்டேன். அதுக்கு பின்னாடி ஒரு கதைகள் இருக்குது, அதனால் நான் வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட்டான விஷயங்கள் அதை தனியாக வச்சுருக்கேன். அது தனியாக ஒரு வீடியோவை போடுறேன், இல்லைன்னா ரொம்ப லெங்க்த்தாக போயிடும். ப்ளஸ் அதை வந்து கொஞ்சம் வேறு மாதிரி அந்த வீடியோ எடுக்கணும், அதனால் நான் தனியாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஹாவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.